பாம்பு பிடிக்கிறாங்களா அவங்களுக்கு என்ன சொல்றாங்க? அது அவங்க வந்து ஒரு தடவை கொடுக்காம இதுக்கிட்டே தாசில்தார் ஆபீஸ்ல எடுத்துட்டு போய் பாம்பு கொண்டு விட்டாங்களா? எடுத்துட்டு போய் தர்ணா பண்ணி வாங்கினாங்க. பாம்பு கூட விட்டுறாங்க. அதாவது உண்மையான உண்மை இருக்கு. லோக்கல் ரிசர்வேஷன் வச்சிருக்கிறோம், பட் ப்ராப்பரா போய் சேரவங்களுக்கு நான் ப்ராப்பரா போய் சேரலாம். இதுல அட்லீஸ்ட் 20% டூப்ளிகேட் இருக்கு. 20% கூட ரேஷன் கார்டே வந்து இருக்கிற மக்கள் அந்த குடும்பத்தோட அதிகமா இருக்குமோ? இது கொண்டு வராங்களே EID, அவர் ரேஷன் கார்டு கணக்கெடுக்க போனோம். அவரோட ரிலேட்டிவ் யாரோ போய் எடுத்து அவர் பிடிச்சி வர சொல்லிட்டாங்க. நீ யாரோ ரிலேட்டிவ் அது இருக்குங்க சார். அது நீங்க இமெயில் போக மாட்டீங்க? பக்கத்துல இருந்தவங்க கூட போனது நாளைக்கு போய் இவங்க போய் இது பண்ணிருக்கிறா, இவங்க போய் ஒரு 4-5 வீட்டுல பண்ணிருக்கிறா. இதுல பேப்பர்ல எல்லாம் எழுதி பிரச்சனை இவ போய் இவளுக்கு காய்ச்சல் வாங்கிட்டு வந்து இவ படுத்து கிடக்கா. இவளை கூட்டு போன பாவத்துக்கு அந்த அம்மா சஸ்பென்ஷன் வாங்கி வீட்டுல இல்ல அவங்க டீச்சர் வீட்டுக்கு போய் கணக்கு எடுக்கணுமா? 2 பண்ணிருக்காங்க. ஒண்ணு என்னன்னா இந்த வீட்டுல அவங்க இருப்பாங்க, நீங்க போய் இங்க பதிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு டைரக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இன்னொன்னு போனப்ப கூட இவளே போயிட்டு தங்கச்சி போயிட்டு நீங்க இந்த 4 வீடு பாருங்க, நான் இந்த 4 வீடுங்கிற மாதிரி. அதுல எல்லாம் பிரச்சனை இல்ல. அவங்க அந்த இடத்துல ஸ்பாட்ல இல்லன்னு நினைக்கிறேன். அதான் பிரச்சனை. அதான் அவங்க வேற போயிருக்காங்க, இவங்க வேற எதுக்கு போயிருக்காங்க. காட்டாப் வந்துட்டு இவன் வந்து கவர்மெண்ட் சர்வன்ட் கிடையாது. அந்த பிரச்சனைகள் எங்க வீட்டுல வந்து எடுத்தவங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. ஹஸ்பண்ட் டீச்சர், ஒய்ஃப் வந்து அவர் கஸ்டமர் சொல்லிட்டு கூட வந்து அவங்களும் ஒரு 4-5 வீட்டுல